ஒரு யூரோக்கு பட்டு சேலையா? வரும் ஜூன் மாதம் 15ஆம் திகதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை 1 யூரோ மட்டுமே. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் 100 யூரோ முதல் 500 யூரோ பெறுமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெறுமதியான சேலைகள் 1 யூரோ மட்டுமே. உங்கள் கோப்ராஞானம், டாட்முண்ட், ஜெர்மனி. இனியதொரு மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கித் தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் திரத்த இந்தியன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதலில் காயமடைந்த போலீஸ்காரர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கடந்த 2 நாட்களுக்கு முதல் மன்ஹைம் என்ற பிரதேசத்தில் ஓர் ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதியானவர் இஸ்லாமிய கொள்கைக்கு எதிராக கருத்து கொண்டவர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற இருந்த நிலையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்ற இருந்தவர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டிருந்தார். இதே வேளையில் இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்ட பொழுது போலீசார் ஒருவர் உதவிக்கு வந்த பொழுது போலீசார் மீதும் இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் சாரமரியான முறையில் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டிருந்தார். இதே வேளையில் இந்த போலீஸ் 29 வயதுடைய இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஆனவர் பின்னர் ஆபத்தான நிலைமையில் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். இதே வேளையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் இவர் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைப்பாட்டை அடுத்து ஜெர்மனியின் பல அரசியல்வாதிகள் தங்களது அதிர்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த நடவடிக்கையானது ஒரு கோழைத்தனமான செயற்பாடு என்றும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த இந்த போலீஸ் அதிகாரிக்கு தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஜெர்மனி மாநிலம் ஒன்றில் பெய்த பெரும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிப்புகள் நிகழ்ந்துள்ளன. ஜெர்மனியில் காலநிலை சீரற்ற நிலையில் ஜெர்மனியின் தென் பிரதேசத்தில் பாரிய அளவு மழை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பயன் மாநிலத்தில் இவ்வாறு மழை வீழ்ச்சியின் காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல மக்கள் தங்களது இருப்பிடத்தை விட்டு அகன்று வேறு இடங்களுக்கு தஞ்சம் புகுந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு இடத்தை ஜெர்மனியின் பல அரசியல்வாதிகள் சென்று பார்வையிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக ஜெர்மனியின் உப அதிபராக இருக்கின்ற ரோபர்ட் ஹாபெக் மற்றும் பசுமை கட்சியுடைய தலைவி ரிகார்டா லாங் போன்றவர்கள் அந்த இடத்திற்கு சென்று மேற்பார்வையிட்டதாகவும் இவ்வாறு இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற காலநிலை மாற்றமே முக்கியமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஐரோப்பிய ஒன்றியமானது ஏற்கனவே கிரீன் டீல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலைப்பாடை மேற்கொண்டிருந்தது. இந்த கிரீன் டீலுக்காக ஐரோப்பிய ஒன்றியமானது பல பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்திருந்தது. இதே வேளையில் தற்பொழுது நடைபெற இருக்கின்ற ஐரோப்பாவிற்கான பாராளுமன்ற தேர்தலில் வலதுசாரி கட்சிகள் இந்த தேர்தலில் வெற்றி ஈட்டினால் இந்த கிரீன் டீல் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலைப்பாட்டிற்கும் ஆபத்து ஏற்படலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. ஜெர்மனி நாட்டில் 4 லட்சம் பேருக்கு மேல் பதிவிட விசா வழங்கப்பட்டமை தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஜெர்மன் அரசாங்கமானது 1/6/2024 ஷான்சன் கார்டுன்னு சொல்லப்படுகின்ற ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு நடைமுறையை அமலுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இதே வேளையில் வருடம் ஒன்றுக்கு இவ்வாறு ஷான்சன் கார்டுன்னு சொல்லப்படுகின்ற
இந்த வதிவிட விசாவை 4 லட்சம் பேருக்கு வழங்க உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் கடந்த ஆண்டு ஏற்கனவே உள்ள அக்ராஃப் அயன்பண்டரும் கெசட்ஸ் சொல்லப்படுகின்ற பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் ஜெர்மன் நாடுக்கு வருகின்ற நடைமுறைகளின் மூலம் 4,19,000 பேருக்கு வதிவிட விசா வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த தொகையானது கடந்த காலங்களில் 68,000 இருந்ததாகவும் புதிய சட்டங்களின் அடிப்படையில் இவ்வாறு 4,19,000 பேருக்கு இந்த வதிவிட விசா வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு சொல்லப்படுகின்ற சான்சன் கார்டினுடைய முக்கிய நோக்கம் 3வது நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை வரவழைப்பதே முக்கிய நிலைப்பாடு என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் அரசாங்கத்தின் புள்ளிவிவரத்தின் பிரகாரம் தற்பொழுது 7,70,000 இவ்வாறு பயிற்றப்பட்ட தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது 2035 ஆண்டுக்கு இடையில் இவ்வாறு பயிற்றப்பட்ட தொழிலாளருடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு பலவையான நடைமுறைகளை கையாண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 3வது நாடுகளில் இருந்து கணனி தொழில்நுட்பம் மற்றும் உணவகங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு மற்றும் பிளே ஆஃப் கிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற தாதிய தொழிலில் ஈடுபடுகின்றவர்களே இவ்வாறு இந்த நாட்டுக்கு வரவழைக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த புதிய சான்சன் கார்டன் சொல்லப்படுகின்ற இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் கனடா, அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்தில் உள்ள நடைமுறைகளின் உள்ளது போல் புள்ளிகளின் அடிப்படையில் இந்த வெளிநாட்டு அவர்கள் குறிப்பாக 3வது நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த நாட்டிற்கு வரலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் அகதி தஞ்சம் பெற்றிருந்த ஒருவர் குற்றவாளியாக காணப்பட்ட நிலையில் அவர் சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார். அந்த சிறை தண்டனையின் பின்னர் தனி விமானத்தில் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். நைகர் என்று சொல்லப்படுகின்ற ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டிற்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இந்த தனி அகதிய ஒருவரை தனிப்பட்ட விமானத்தில் ஜெர்மன் அரசாங்கமானது அவரது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த நைகர் நாட்டைச் சேர்ந்த இந்த அகதியானவர் சக்சன் அன்ஹல்ட் மாநிலத்தில் இருந்ததாகவும் சக்சன் அன்ஹல்ட் மாநிலத்தில் டெசவ் என்ற பிரதேசத்தில் 9 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய காரணத்தினால் இவர் சிறை தண்டனை அனுபவித்ததாகவும் பின்னர் ஜெர்மன் அரசாங்கமானது இந்த அகதியை நைகர் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கு பல தடவைகள் முயற்சி செய்து இது வெற்றி அளிக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது நைஜர் நாட்டினுடைய தூதராலயமானது இவருக்கு ஒரு நாள் கடவுச்சீட்டை வழங்கிய காரணத்தினால் ஜெர்மன் அரசாங்கமானது துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் இதன் காரணத்தினால் உடனடியாக இந்த கடவுச்சீட்டு வழங்கப்பட்ட பிற்பாடு ஜெர்மன் அரசாங்கம் தனி ஷார்ட்டர் ஃபிளைட் என்று சொல்லப்படுகின்ற விமானம் ஒன்றை இந்த அகதியை அவரது நாட்டுக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் இந்த தனி விமானத்திற்காக ஜெர்மன் அரசாங்கமானது 1,20,450 யூரோக்களை செலவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை ஜெர்மனியின் பத்திரிகையான நோயா ஒஸ்னாபுர்க சைட்டுங்கானது வெளியிட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கையானது கடந்த பிப்ரவரி மாதம் 2023 மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இனி உலகச் செய்திகள். இந்தியாவில் நடைபெற்ற பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியானது பாரிய அளவு வெற்றி ஈட்டும் என்று அந்த நாட்டிலிருந்து வருகின்ற கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் இந்தியாவின் மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் பிரதேசத்தினுடைய தேர்தல் முடிவுகளில் வெளியாகியுள்ள நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியானது பாரிய வெற்றியை ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் சிக்கிம் பிரதேசத்தில் SKM என்று சொல்லப்படுகின்ற கட்சியானது கூடுதலான இடங்களை வெற்றி பெற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் ஏற்கனவே வெளியாகிய கருத்து கணிப்பை காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான ராகுல் காந்தி அவர்கள் நிராகரித்திருக்கின்றார். அதாவது இது போன்ற பல கருத்து கணிப்புகள் முன் வந்ததாகவும் இதே வேளையில் இந்த கருத்து கணிப்புகள் சில இடங்களில் பொய்யாகி போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உக்ரைன் மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டு வருகின்ற ரஷ்ய அரச படைகள் மீது தாக்குதலை நடாத்துவதற்கு மேற்குலக நாடுகள் ஏற்கனவே பல ஒத்துழைப்புகளை மேற்கொண்டு வருகின்றன. இதே வேளையில் தற்பொழுது மேற்குலக நாடுகள் மேலும் ஒரு புதிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன. அதாவது ரஷ்ய நாட்டுக்குள் சென்று தாக்குகின்ற ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்குவதுடன்
இந்த உக்ரைனுடைய அரச படையினர் இந்த ஆயுதங்களை ரஷ்ய நாட்டிற்குள் தாக்குதலை மேற்கொள்வதற்கு அனுமதியையும் வழங்கி இருக்கின்றனர். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் நோர்வே மற்றும் டென்மார்க் போன்ற நாடுகள், குறிப்பாக ஸ்வீடன் போன்ற நாடுகளும் இவ்வகையான முடிவுகளை எடுத்துள்ள நிலையில் இன்றைய தினம் ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மன் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற ஆயுதங்களை உக்ரைனுடைய அரசு படையினர் ரஷ்ய நாட்டினுள் தாக்குதலை மேற்கொள்வதற்கும் பாவிக்கலாம் என்ற அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஏற்கனவே ரஷ்ய தரப்பிலிருந்து இவ்வகையான நடவடிக்கைகளுக்கு எதிர்பாராத வகையில் பலத்த எதிர் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாரா? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. €1 பட்டு சேலையா? வரும் ஜூன் மாதம் 15ஆம் திகதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை. இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை €1 மட்டுமே. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் €100 முதல் €500 பெறுமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெறுமதியான சேலைகள் €1 மட்டுமே. உங்கள் கோப்ரா ஞானம், டாட்முண்ட், ஜெர்மனி.